ஹாய் கைஸ், இன்னைக்கு டிஎன் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஆஃபில் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் நேரில் வந்து நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கான 1 மார்க் ஆன்சர் கேஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் சினோனிம்ஸ். ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது ஐசோலேஷன் தனியா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ரிலக்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்வில்லிங். அதுக்கப்புறம் ரெப்போ ரெஸ்போசிட்டரிஸ் அப்படின்னா ஸ்டோர் ஹவுசஸ் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? அதே ஆண்டனிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அப்படிங்கிறது ஆப்ஷனல். கம்பல்சரினா கண்டிப்பா அது இருக்குங்கிறது. அதே அதுக்கு ஆப்போசிட் வேணும் ஆப்ஷனல். நமக்கு வேற எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரீக்வெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்ல எப்பயுமே நடக்கக்கூடியது. ரேர் அப்படிங்கிறது எப்பயாவது நடக்கக்கூடியது. அஃப்ளூயன்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சா அதிகமா இருக்கிறதா சொல்லணும். அதுக்கு ஆப்போசிட் வேர்டுங்கிறப்ப புவர். ஓகேங்களா? அடுத்து வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் மென்டல் பீஸ் அப்படிங்கிறதா கரெக்டான வேர்டு. அதுக்கப்புறம் டிஃபர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிடிப்போம். ஸோ சஃபிக்ஸ் சூட்டபிளான சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஎன்சி டிஃபரன்ஸ் தான். அடுத்து ஐஐஎம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஹ் இது பாருங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன். மை அங்கிள் பிரசன்டட் மீ விஸ்ட் வாட்ச் ஆன் மை பர்த்டே. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்விஐஓடிஓ. அதாவது மை அங்கிள் சப்ஜெக்ட், அவர் என்ன பண்ணாரு, கிஃப்ட் பண்ணார். அதான் பிரசன்டட் யாருக்கு, எனக்கு. ஸோ அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கிஃப்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச், ரிஸ்ட் வாட்ச். அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். எப்போ அப்படின்னா ஆன் மை பர்த்டே, என் பர்த்டே இன்னைக்கு. அர்ஜென்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதுல ட்ரைசிலபிக் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக், டோ மெஸ் டிக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ரிபோஷன் அப்படிங்கிறது பிசைட். பார்க் யுவர் கார் பிசைட் மை கார், என் காருக்கு பின்னாடி வந்து நீங்க நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அப், இதுக்கான கரெக்டான ஃப்ரேசல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ரிமைன் ட்ரூ. அதுக்கப்புறம் பிப்ளியோஃபில் அப்படிங்கிறதுனா லவ்ஸ் புக்ஸ். பிப்ளியோ பிப்ளியோ அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் அர்த்தம். பிப்ளியோஃபில்னா புக் மேல அதிக ஈடுபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். மைக்ரோஃபோன் வந்து நம்ம ஷார்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மைக். கிளிப் வந்து பாத்தீங்கன்னா மைக். அதுக்கப்புறம் ஹேங் அவுட் டு ட்ரை, இதுக்கான இந்த ஐடியாவோட கரெக்டான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அபண்டனிங் ஒன் ஹூ இஸ் இன் டிஃபிகல்ட்டி. அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் அப்ரிஷியேட் அவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுக்கான கரெக்டான கொஸ்டின் டேக் அப்படின்னா டோன்ட் தே. எவ்ரி ஒன் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ தே யூஸ் பண்ணுவோம். இங்க எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம எழுதுவோம். அதனால டிடின் தே அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்து 18th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டேஷ் ஆஃப் வாட்டர் ஓவர்ஃப்ளோட் ஃப்ரம் த டேங்க். மோஸ்ட் ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி வந்து வெளியில போயிடுச்சு. அதுக்கப்புறம் கவர், இதுக்கான சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவர். ஏன்னா இங்க சொல்லிட்டாங்க பாருங்க ஆப்போசிட் அப்படின்ட்டாங்க. அப்ப கவர்னா அது கவர் பண்ணாம இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிஸ்கவர் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபாரின் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா பான்ஸ் மூவ்ஸ் அப்படிங்கிறது விட்டினி மார்க் அப்படிங்கிறதா கரெக்டான வேர்டு. ஓகே, இதுக்கு அடுத்த கிராமர் பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சேஞ்ச் இன் டு த அதர்வைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. கலா ஹாஸ் ரிட்டன் எ லெட்டர் டு த எடிட்டர். இது நம்ம எப்படி எழுதலாம், எ லெட்டர் ஹாஸ் பீன் ரிட்டன் பை கலா டு த எடிட்டர். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் சரியா தெரியல, இந்த சொன்னது கேட்டுக்குன்னு நினைக்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க கரெக்டா. அதுக்கப்புறம் ராஜர் ரெக்வஸ்டட் குமார் டு டிராப் இன் அட் த பஸ் ஸ்டாண்ட் தட் நைட். இதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சா மாற்ற சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, ராஜ் told Kumar, please drop me at the bus stand tonight. இன்னைக்கு நைட் வந்து அந்த பஸ் ஸ்டாப் வந்து டிராப் பண்ணிடுங்க. If I were an angel, I would fly. நான் வந்து ஏஞ்சல் தான், நான் ஃப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து பீயிங் வித் வேர், வேற வந்து நம்ம முன்னாடி வச்சு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுறதா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இஃப் தூக்கிட்டு இந்த இஃப் எடுத்துட்டு அந்த வேறையும் ஐயும் ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏன் ஏஞ்சல், ஐ வுட் ஃப்ளை, அவ்வளவுதான். அடுத்த லாஸ்ட் ஒன், அன்லஸ் யூ ஆர் வேக்சினேட்டட் யூ வில் ஃபால். ஓகே, இதை வந்து காம்பவுண்ட் வேர்டா மாற்றணும், காம்பவுண்ட் சென்டென்ஸா மாற்றணும். யூ வில் ஃபால் இல் அன்லஸ் யூ டேக் ரெகுலர் எக்ஸசைஸ். ஆக்சுவலா அன்லஸ் யூ ஆர் வேக்சினேட்டட் இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? ரெகுலர் எக்ஸசைஸ் வராது. அன்லஸ் யூ ஆர் வேக்சினேட்டட் அப்படிங்கிறது நம்ம மாத்திக்கிட்டா போதும். ஸோ அதுக்கு அடுத்து இதுக்கு பாருங்க, ப்ராப்ஸ் வந்து கம்ப்ளீட் சொல்லியிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு 9. அதுக்கப்புறம் எ டேஷ் இன் ஹேண்ட் இஸ் ஒர்த் 2 ஆஃப் பஷ், இதுக்கு வந்து போர்ட். அதுக்கப்புறம் எவ்ரி டேஷ் ஹேஸ் எ சில்வர் லைனிங்.
எவ்ரி ஸ்டார்ஸ் அஸ் எ சில்வர் லைனிங் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து எரர் ஸ்பாட் த எரர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்ல இந்த ஆல்பபெட் தான் வரணும், ஆல்பபெட்ஸ் வரக்கூடாது. அடுத்து செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தோ பட் ரெண்டும் ஒரே சென்டென்ஸ்ல வரக்கூடாது. ஒன்று தோ ரிமூவ் பண்ணலாம், இல்லை பட் ரிமூவ் பண்ணலாம். நம்ம பட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டி இஸ் மை கசின் சிஸ்டர். இந்த இடத்துல சிஸ்டர் அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கசின் அவ்வளவுதான். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு பே பை கேஷ். ஐ ஆல்வேஸ் நம்ம போனுங்கிற அவசியம் இல்லை, ஐ ப்ரிஃபர் டு பே பை கேஷ். ஸோ இந்த ஆல்வேஸ் வராது. அதுக்கப்புறம் ஹார்ட்லி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த எரருமே இல்லை ஆக்சுவலா. ஆனா இந்த கமாவை மட்டும் எடுத்துட்டு எழுதுனா போதும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல வந்து எரரே கிடையாது. ஓகே, அடுத்து லாஸ்டா ஃபில் இந்த பிளாங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல இந்த ஃபீட் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் இந்த ஃபீட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு போஸ்டடா மாறும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷூட்டபிள் செமி மாடல் தோஸ் ஹூ கம்பேர்ட் டு த அசைன்மெண்ட் தேட் டு நாட் வெயிட். இந்த இடத்துல தேட் டு அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் சோ போட்டதுனாவே போதும். த ப்ராப்ளம் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஸோ ஐ குட் நாட் சால்வ் இட். ஸோ அது டிஃபிகல்ட்டா இருந்ததுனால நான் வந்து சால்வ் பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த ஸோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸோட ஆன்சர் கீஸ் வந்து நாங்க உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா நம்மளோட வீடியோவை நீங்க பார்த்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா?